புளிச்சக்கீரை கடையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். புளிச்சக்கீரையை ஃபஸ்ட்டு எடுத்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் புளிச்சக்கீரை போட்டு உப்பு போட்டு ஒரு குக்கரில் வச்சு ஒரு 2 விசில் விட்டுக்கலாங்க. ஒரு பேன் எடுத்துகிட்டு ஆயில் போட்டு மல்லி வரமிளகாய் போட்டு லோ ஃப்ளேமில் நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதை ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு 2 தடவை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி புளிச்சக்கீரை நல்லா வெந்திருக்கும். அது ஃபஸ்ட்டு உங்களுக்கு நல்லா ஆறட்டும். நான் எப்போயுமே மண் சட்டி யூஸ் பண்ணுவேன். நீங்கள் கடாயோ மண் சட்டியோ எடுத்துட்டு ஆயில் நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. அதில் வெங்காயம் வரமிளகாய் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அது கலர் உங்களுக்கு ரொம்ப ப்ரௌனாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் புளிச்சக்கீரை, அதை நான் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா அதை நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். நம்ம புளிச்சக்கீரையிலே உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா? இப்போ வேணும்னா கொஞ்சம் பார்த்துட்டு உப்பு வேணா வச்சுக்கோங்க. அப்புறம் நல்லெண்ணெய் எப்பயுமே புளிச்சக்கீரைக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால நல்லெண்ணெய் கொஞ்சம் தூக்கலாகவே போட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா என்ன பண்ணுங்க, நம்ம கிரைண்ட் பண்ணி பொடி வச்சுருக்கோம்ல வரமிளகாய், மல்லி, மிளகாய் அந்த பொடியை போட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அந்த எண்ணெய் கூட சேர்ந்து கலந்து அது நல்லா கொதித்து வரணும் உங்களுக்கு. அது மிக்ஸ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மேலே மிதக்குது. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதுவும் நம்மளோட புளிச்சக்கீரை கடையல் ரெடி. இதை தான் நான் என்னோடய ஹஸ்பண்டுக்கு லஞ்சுக்கு பேக் பண்ணி கொடுத்தேன். இந்த மாதிரி மேலும் நீங்கள் வீடியோ பார்க்கணுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படிக்கு நான் உங்கள் தோழி திவ்யா ரமேஷ்.